Hi everyone, welcome to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா exercise chapter 1 exercise number 5 fifth sum பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. From the following details calculate the missing figure. அப்ப missing figure என்ன மிஸ் ஆகுதோ அதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. வாங்க சம்க்கு போகலாம். First capital as on 1st April 2018. 1st April அப்படினாலே என்னது opening capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க 40000. next capital as on 31st March 2019. அப்ப 31st March 2019 அப்படினு சொல்லிட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா closing capital 50000 கொடுத்திருக்காங்க. next additional capital introduced. additional capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க 7000 கொடுத்திருக்காங்க. next அந்த இயரோட profit கொடுத்திருக்காங்க 8000. drawings வந்து question mark போடுறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் drawings கண்டுபிடிக்கணும். வாங்க நம்ம சம்க்கு போகலாம். இப்போ heading எழுதுங்க statement of profit or loss for the year ended 31/3/2019 அப்படினு சொல்லிட்டு heading எழுதுங்க. particulars rupees எப்போது மாதிரி போட்டுங்க. first one என்னது closing capital இருக்கா closing capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க 50000 கொடுத்திருக்காங்க. next drawings தான் நமக்கு தெரியாது. additional capital கொடுத்திருக்காங்களா additional capital 7000 கொடுத்திருக்காங்க. adjusted closing capital தெரியாது. next opening capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க opening capital 40000 கொடுத்திருக்காங்க. next profit எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8000 கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து சம் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் தெரியறப்ப நமக்கு வந்து என்ன தெரியணும் ட்ராயிங்ஸ் தெரியணும். பட் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இப்போது இது ரெண்டத்தையும் என்ன பண்ண போகிறோம் இது மாதிரி இருந்தால் மைனஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் 8000 ப்ராஃபிட் ப்ளஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 40000 ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 48000. அதை அப்படியே என்ட்ரு பண்ணிங்க. இப்போ 48000 அடிஷனல் கேபிட்டல் 7000 இது ரெண்டத்தையும் என்ன பண்ணணும் இங்கே மைனஸில் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும். அப்போது 55000 7000 ப்ளஸ் 48000 அப்போ 55000. இப்போ 55000லேருந்து க்ளோசிங் கேபிட்டல் 50000 கொடுத்தாங்க. ரெண்டதையும் என்ன பண்ணணும் ட்ராயிங்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது அப்போது அதை அப்படியே ரிவர்ஸில் மைனஸ் பண்ணி காட்டணும். மைனஸ் பண்ணி காமிச்சா 5000 50000 மைனஸ் 55000 5000. இந்த ட்ராயிங்ஸ் தான் நமக்கு என்னது பேலன்சிங் ஃபிகர். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா இந்த சம் புரியுதா? ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.